ஓகே ஓகே, நன்றி நன்றி பிராங்க்லின், நன்றி பிராங்க்லின். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பெயர் தான். நான் ஒரு குடி நோயாளி. எல்லாம் உள்ள இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தெம்பு, நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக, மன நிறைவாக, அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழுவின் மனசாட்சியின் தீர்மானத்தின்படி 24 hours a day, 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்தை எடுத்து வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து நம்ம கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம வாசிக்க இருக்கிற பக்கம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியுடைய சிந்தனைய நாம இன்னைக்கு வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம். தோழமையின் இன்றைய சிந்தனை. நாம் மதுவை பற்றி எண்ணும் பொழுது மது தந்த சுகமான போதை, அந்த போதை தந்த இன்பம், நேரத்தை சுகமாக கழிப்பது, பிரியம் பெறுவது போன்ற உணர்வு, பிற குடிநோயாளிகளின் அருகாமை ஆகியவற்றை எண்ணுகிறோம். மது நம்மை கீழே தள்ளியது, இதமின்றி கொடுத்ததால் மறுநாள் காலை நம்மிடம் இருந்த போதையின் எச்சம் தந்த தாங்க முடியாத வலி, குற்ற உணர்வு, மனவிரயம், அடுத்த நாளை எதிர்கொள்ளும் அதிதீவிர அகலம் இவற்றை நாம் மறந்து விடுகிறோம். வேறு வார்த்தைகளில் சொன்னால் முதல் குடியை பற்றிய எண்ணம் மது நமக்கு செய்த சில நன்மைகளை முன்னுக்கு கொண்டு வந்து அது செய்த பல தீமைகளை மறக்க செய்து விடுகிறது. தோழமைகள் நாம் பெறாத எந்த ஒன்றை மது நமக்கு அளித்தது. மதுவால் வரும் நன்மைகள், சில தீமைகள் பல பல என்பதை இன்று நான் உறுதியாக நம்புகிறேனா? இன்றைக்கான தியானம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாழ்வை நான் தொடங்குவேன். பழைய தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்வை புதிதாக தொடங்குவேன். எதிர்பார்ப்புடனோ சுமையுடனோ இனி நான் வாழ மாட்டேன். கடவுளின் மன்னிப்பு நல்லவர்களுக்கும் பாவம் செய்யாதவர்களுக்கும் மட்டும்தான் என்றால் அந்த மன்னிப்பின் தேவைதான் என்ன? இன்று நாம் இறைவன் வாழ விரும்பும் வழியில் வாழ உண்மையாக முயற்சித்தால் அவர் நமது நேற்றைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் என நான் உறுதியாக நம்புகிறேன். இறைவன் நம்மை மிகுதியாக மன்னிக்கிறார். எனவே நாம் மிகுதியாக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கான பிரார்த்தனை. பயம், கவலை, தன்னலம் ஆகியவற்றால் என் வாழ்வு கெட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என நான் பணிவுடன் வேண்டுகிறேன். மகிழ்ச்சியான, பணிவான, நன்றியுடைய இதயம் என்னில் இருக்க வேண்டும் என அன்புடன் இறைவனை நான் வேண்டுகிறேன். நன்றி 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 பிராங்க்லின், நன்றி பிராங்க்லின். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தெம்பு, நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக, மன நிறைவாக, அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கான சிந்தனை குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு Alcoholics Anonymous Big Book Chapter 11ல பிடபிள்யூடைய வார்த்தைகள், ஃபார் மோஸ்ட் drinking means unviability, companionship and colorful imagination. It means release from care, boredom, worry. It is joyful intimacy with friends and a feeling that life is good. இந்த வார்த்தையோட சாப்டர் 11 விஷன் ஃபார் யூ அப்படின்ற சாப்டர் பிடபிள்யூ அவர்கள் ஆரம்பிக்கிறார். சராசரி ஒரு குடிநோயாளிக்கு அவன் குடிநோயாளி ஆகிறதுக்கு முன்னால குடிக்கிறதுங்கிறது இட் இஸ் கன்வாயபிலிட்டி, கலர்ஃபுல் இமேஜினேஷன், கம்பானியன்ஷிப், ரிலீஸ் ஃப்ரம் போர்டம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு தான் நாம எல்லாரும் குடிக்கிறோம். கன்வாயபிலிட்டி, நல்ல இணக்கம். நம்ம அது அருந்தாம இருக்கும்போது மனிதர்களோட என்னால இணக்கமா இருக்க முடியல. ஆனா மது அருந்தினதுக்கு அப்புறமாக எல்லாருக்கூடையும் நான் சகஜமா என்னால பழக முடியுது. மது அருந்துறப்ப எனக்கு அருந்தாம இருக்கிறப்போ ஒரு கூச்ச சுபாவத்துல என்னால பெரியவங்களோட பேச முடியல, என்னோட உயர் அதிகாரிகளோட ரொம்ப நல்லா பேச முடியல. ஆனா கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டேன்னா என்னால எல்லாருக்கூடையும் நல்லிணக்கமாக இருக்க முடியுது அப்படின்னு பெரும்பாலான சராசரி மனிதர்கள் இப்படித்தான் குடிக்கிறத பத்தி நினைக்கிறாங்க. எல்லாருக்கூடையும் நல்லிணக்கத்தோட அவங்க கூட ஒரு தோழமையை வளர்த்து கொண்டு வண்ண வண்ண கனவுகள் கண்டு நல்ல சந்தோஷமாக போர் அடிக்காம இருக்க முடியும் அப்படின்னு
ஒவ்வொரு நோயாளிக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுது, எல்லாருக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்ன பொறுத்தளவுல நான் இயற்கையாக ஒரு கூச்ச சுபாவம் உள்ள மனுஷன் நானு. இயற்கையாகவே என் மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள மனுஷன் நானு. எல்லாரும் இந்த அதுவும் பர்டிகுலரா இந்த சவுத் சைட்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த மெட்ராஸ் மாதிரி உள்ள ஊர்ல உள்ள நண்பர்களை பார்த்தா எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க, ஹைட்டா இருக்காங்க, கலரா இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு கூச்ச சுபாவம் இயற்கையாகவே உண்டு. எனக்கு அறிமுகம் இல்லாத மனிதர்களோட நான் பேசினதே கிடையாது, பேச மாட்டேன், அது ரொம்ப கூச்சப்படுவேன். ஆனா ஒரே ஒரு பெக்கு குடிச்சிட்டா போதும், அந்த மது போதை தரக்கூடிய அந்த போதை கூச்சத்தை எல்லாத்தையும் வெளியே தூக்கிடும். ஈஸியா யார்கிட்ட வேணாலும் போய் பேச முடியும், ஈஸியா யார்கிட்ட வேணாலும் போய் பேச முடியும். பல வருட காலம் பழகினதை போல பேச முடியும், பல வருட காலம் பழகினதை போல அவங்க கூட நம்ம பேச முடியும், தாராளமா பேசலாம். பேசுறதுல வண்ண வண்ண கனவுகள் காண்பது, கலர்ஃபுல் இமேஜினேஷன் அப்படின்னு பில்டப்ல குறிப்பிடுறாரு. வண்ண வண்ண கனவுகள் காண்பது. ஒரு சினிமால ஒரு ஹீரோயினை பார்த்தா போதும், அப்படியே போதையில நாம அந்த ஹீரோயினோட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு கலர்ஃபுல்லா இமேஜின் பண்றது, வண்ண வண்ண கனவுகள் காண்றது. ஆரம்ப காலகட்டத்துல மது எனக்கு வண்ண வண்ண கனவுகள் காண ஒப்புச்சில்லை அப்படின்றது உண்மைதான். மது போதை என்னுடைய படைப்பாற்றலை அதிகமாக செய்தது போல ஒரு பொய் தோற்றம் உண்டானது கூட உண்மைதான். வாழ்க்கை போர் அடிக்கிற மாதிரி தோன்றப்ப ஒரு பெக் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் உற்சாகமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை மது போதை எனக்கு அழித்தது உண்மைதான். ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு, கவலையை மறந்திட கூட்டுவார் அதை கண்ணாடி விளிம்பினில் தேடுவார். கவலையை மறந்திட கூடுவார் அதை கண்ணாடி விளிம்பினில். தங்க உலகம் இரவினில் மயங்கும் புது உலகம், சாரி இரவினில் விடியும் புது உலகம். ராத்திரி தான் நமக்கு டேயே விடியும், இரவினில் விடியும் புது உலகம், நவரச பாவம் முகங்களில் காட்டும் வேடிக்கை உலகம் இது. அந்த காலத்துல இந்த மாதிரி பாடிட்டு ஜாலியா இருந்த நாட்கள் உண்டு. நினைவினில் ஞானிகள் பாவனை அந்த நேரத்தில் 1000 போதனை. ராத்திரி ஞானி மாதிரி பேசுறது. எனக்கு அப்ப திருமூலர் பாட்டு திருமந்திர பாட்டு எல்லாம் வரும். நினைவினில் ஞானிகள் பாவனை அந்த நேரத்தில் 1000 போதனை. இரவினில் ஞானம் விடிந்தது மாறும் வேடிக்கை உலகம் இது. அந்த குடிகாரங்களுடைய உலகம் அப்படிப்பட்ட ஒரு வேடிக்கையான உலகம் தான். அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தது. எனக்கு இருக்கிறதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு வடிகாலாக இந்த வாழ்க்கையில துன்பமே நினைவு வரவே கூடாது. எப்பவுமே போதையில எல்லாத்தையும் மறந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கணும். குடிச்சா அப்படிதான் தோணுச்சு எனக்கு. இருந்ததும் நடந்ததும் பொய்யடா, நாம் இருக்கிற உலகம் மெய்யடா, மனைவியும் மக்களும் பொய்யடா, தினம் மயங்கிடும் உலகே மெய்யடா, உறவினில் பாசம் வருவது மோசம் அறிந்தவன் ஞானியடா அப்படின்னு ஞானி போல இருக்க மாதிரி பாடிட்டு அலைஞ்ச. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் உளறல் அப்படின்ற கருத்து கூட எனக்கு தெரியல. அது உளறது என்னமோ தண்ணிய போட்டா ஞானி மாதிரி என்ன நானே நினைச்சுக்கிறது. இருந்ததும் நடந்ததும் பொய்யடா, நாம் இருக்கிற உலகே மெய்யடா, போதையில இருக்கிற உலகம் தான் மெய்யான உலகம், மனைவியும் மக்களும் பொய்யடா, தினம் மயங்கிடும் உலகே மெய்யடா, உறவினில் பாசம் விடிந்தது வருவது மோசம். நம்ம பாசம் வச்ச மனிதர்கள் எல்லாருமே நமக்கு மோசம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி போல உளறி கலையிறது இந்த குடி போதையில. உண்மையிலேயே ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு வேடிக்கையான ஒரு விஷயம் உண்டு. குடியை கெடுக்கும்னு எல்லா பாட்டிலையும் எழுதி வச்சிருப்பாங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நான் அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் சொல்லுவேன். குடினா குடிக்கிற செயல் குடின்னு சொல்லியிருக்கிறது. அடுத்த குடி குடும்பத்தை குடிக்கக்கூடிய செயல். குடிக்கிற செயல் குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, குடும்பம் நான் குடிக்கிற செயலை கெடுக்கும் அப்படின்னு
ஒரு இருக்க மாதிரி உலகிட்டே சொல்லுவேன், என்னை குடிக்க விடாம கெடுக்கிறது என்னுடைய குடும்பம் அப்படின்னு. ஆனா ஒரு காலத்துல இது ரொம்ப உண்மையாகவும் தோணுது. தோழமே ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, நீட்டிக்கப்பட்ட குடும்பம். இந்த குடும்பம் நான் குடிக்கிற செயலை கெடுத்தது அப்படின்றதும் உண்மைதான் அப்படின்றது இப்ப புரியுது. ஆனா அந்த காலத்துல என் மனைவி மக்கள் அடங்கிய அந்த குடும்பம் அவங்க எல்லாம் பொய், நான் குடிக்கிறது மெய் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த குடும்பம் நான் குடிக்கிற செயலை குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு கெடுதியாக அவங்க பண்றாங்க அப்படின்னு உளறி தெளிஞ்ச காலகட்டங்கள் உண்டு. குடும்பம் நாம குடிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வண்ண கனவுகள் கண்டு வாழ்றத எடுக்குது அப்படின்னு எழுதியிருக்காண்டா. குடிய கேட்கணும்னா அப்படிதான் அர்த்தம். நம்முடைய குடும்பம் நாம குடிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத கெடுத்துரும். குடும்பம் சொல்றத கேட்காத, பார்ல எல்லா குட்டிக்காரங்க சொல்றத கேளு அப்படின்னு அந்த காலத்துல கிறுக்க மாதிரி உளறிட்டு அடைஞ்ச காலங்கள் உண்டு. So, however, these are not subjective, not universal experiences. இதெல்லாம் ஏதோ தனி மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்ச ஒரு விஷயம் தானே ஒழிஞ்சு they do not have universal explanation. இதுக்கு பொதுப்படையாகலாம் அர்த்தம் சொல்ல முடியாது. சும்மா தனித்தனியா போதையை போட்டுவிட்டு ஒருத்தன் இருந்ததும் நடந்ததும் பொய்யடா, நாம் இருக்கிற உலகையே மெய்யடான்னு சொன்னோடனே அவன் ஒருத்தன் பாட்டு பாடிட்டோம்னா அந்த தத்துவம் தான் உண்மை நினைச்சிட்டு எழுதிட்டு இருக்கிறது அது கிடையாது. they have only அந்த நேரத்துக்கு பொழுதுபோக்குறதுக்கு எல்லாம் பண்ணலாம், அது மாதிரிதான். So, problematic drinking can lead to negative outcomes like impaired control, loneliness, despair. It brings dependency, personality disorder, BPD, addiction. It increases obsession and ultimately creates loss of all enjoyment. இதுதான் யதார்த்தமான universal application of drinking in the life of an alcoholic. ஒரு நெகட்டிவ் அவுட்கம் தான் என்ன குடி கொடுத்தது. ஸோ குடிநோய் பாதிப்புக்கு ஆளான பின்னால நான் குடிச்சேன்னா குடிக்கிற அளவை என்னால கட்டுப்படுத்த முடியல. குடிக்கலன்னா குடிக்கணும்னு மனசுல உருவாகக்கூடிய அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனையை என்னால கட்டுப்படுத்த முடியல. குடிக்கிற செயல் செய்யறதுக்காக ஒண்டாட்டி தாலியை வித்து குடிச்சா கூட தப்புன்னு தோணல. அந்த மாதிரி நிலைமைக்கு குடிநோய் என்னை கொண்டாந்து ஆளாக்கி விட்டுருச்சு. வண்ண கனவெல்லாம் போய் புணந்தின்ற கழுகு ஓட்டம் முடிக்கிற கனவா திருப்பி வருது. அதெல்லாம் ஒரு காலத்துல வண்ண கனவு வந்துச்சுது. திங்காரி சரக்கு, நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்க எனக்குன்னு சொல்லி பாடின காலமெல்லாம் போய் வண்ண கனவெல்லாம் போய் புணந்தின்ற கழுகு ஓட்டம் அடிக்கிற கனவு தான் வருது, திரும்ப வருது. விரக்தி, கவலை, கம்பானியன்ஷிப் போய் லோன்லினஸ், தனிமை உணர்வு வந்துருச்சுது. அடிக்ஷன், செயல் அடிமைத்தனம், குடிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு வெறி. சத்தியமா கடைசி காலத்துல சந்தோஷமா குடிச்சவனு ஒரு நாள் சொல்ல முடியாது. ஒரு நாள் கூட சந்தோஷமா குடிச்சவனு சொல்ல முடியாது. இன்றைய சிந்தனை இதெல்லாம் தெளிவா விலைக்கு சொல்லுது. When we think about a drink, we are thinking of the kick we got out of drink. குடிக்கணும்ன்ற சிந்தனை அந்த குடி போதை, அந்த போதை தான், போதையுடைய மயக்கம் தான், அந்த போதை அந்த சுகம்தான், அதுதான் ஞாபகத்துக்கு வருது. We think of the kick we got out of drinking, the pleasure, the escape from boredom, the feeling of self-importance, companionship with other drinkers. இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஜாலியா குடிச்சது, ஜாலியா அவங்க கூட பேசுனது, ஜாலியா சுத்தினது எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஆரம்ப காலகட்டத்துல 25 வயசு கல்யாணம் ஆகுது முன்னால எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய தேவையே இருக்காது. எங்க வேணாலும் போலாம், யாரு கூப்பிட்டாலும் போலாம் அப்படின்ற நேரத்துல நல்லா ஞாபகம் இருக்கு. மெரினா பீச்ல ராத்திரி 12 மணிக்கு அவர் 2 போலீஸ்காரனோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அந்த இடத்துல வாங்கி வச்சிருக்கிற எல்லா இதையும் போட்டுட்டு அந்த பீச்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சது. அந்த ராயபுரம் ஃபிஷிங் ஹார்பர்ல அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளார கடலுக்குள்ளார போய் அந்த இது போட்டிருப்பாங்க. அந்த 1 கிலோமீட்டர் கடலுக்குள்ளார ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு போய் உட்கார்ந்துட்டு அங்க போய் ஏதாவது சரக்கு வாங்கி வச்சுட்டு அடிக்கிறது. 2 ஃபிஷர்மேனை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க கூட
லான்ச்ல கடலுக்குள்ளார போய் மீனை பிடிச்சு ஃப்ரெஷ்ஷா வறுத்து தண்ணி அடிச்சிட்டு சாப்பிட்டது. இந்த ஞாபகம் தான் வருது. இதான் ஃபர்ஸ்ட். குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்துட்டா குடிச்சப்போ வந்த அந்த போதை அந்த சுகம், ரிலீஸ் ஃப்ரம் போர்டம், அதுதான் ஞாபகத்துக்கு வருது. காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், போர் அடிக்கிற ஃபீலிங்ல இருந்து விடுதலை, நான் ஒரு முக்கியமானவன் அப்படின்ற உணர்வு, போதை தரக்கூடிய சுகம், போதையில நண்பர்களோட உளர்ற சுகம், தள்ளாடி நடக்கிற உல்லாசம். குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்துட்டு அதை விடணும் அப்படின்னு தோணவே மாட்டேன். மது என்னைய தலை குப்புற தள்ளி என்னைய அசிங்கப்படுத்தினது, அவமானப்படுத்தினது. அடுத்த நாள் காலையில கண்ணு வலிக்கிற போய் தலையில ஏற்பட்ட வலி, ஒமட்டிட்டு வந்த வாந்தி, எனக்குள்ள உருவாக்கிய குற்ற உணர்ச்சி, எவ்வளவு பணத்தை தொலைச்சிருக்கேன், அவ்வளவு பண விரயம். அடுத்த நாள் வேலைக்கு போக பயந்து வீட்டுல நடுங்கி ஒரு மூலையில உட்கார்ந்து படுத்திருந்த அந்த நேரம், இதெல்லாம் ஞாபகம் மாட்டேங்குது. குடிக்கணும் உடனே அந்த குடிச்சா அந்த போதை தந்து அப்படியே போதை போட்டுவிட்டு ஒரு மீன் சாப்பிட்டுட்டு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. So assets versus liabilities, assets of drinking versus liabilities of drinking. மது எனக்கு என்ன குடிச்சிச்சு, என்கிட்ட இருந்து என்ன எடுத்துச்சுது. மது எனக்கு என்ன குடிச்சிச்சு, மது என்கிட்ட இருந்து என்னத்தெல்லாம் எடுத்துச்சுது, ஆழமாக சிந்தித்து பார்க்க இன்னைக்கு அழைக்கப்படுகின்றோம். What has drinking really got that we hadn't got in AA? AA நமக்கு கிடைக்காத எந்த ஒண்ணு குடிச்சதால நமக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. What has drinking really got that we did not get in AA? ஒரு குடிநோயாளிக்கு குடிக்கிற அசௌகரியத்துல இருந்து தற்காலிகமாக தப்பித்து கொள்ள, உண்மை நிலையில இருந்து ஒளிஞ்சு கொள்ள, தன்னம்பிக்கை இருக்கிறது போல ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள, சுகமாக இருக்கிறது போன்ற ஒரு மாயையான போதையை உருவாக்க அது கொஞ்ச நேரத்துக்கு உதவலாம். ஆனா அது பெர்மனண்டா என்னைய சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். என்னை சுடுகாட்டுக்கு கொண்டு போற வழி அது. ஆனா தோழமைன்றது நிறைவான தெளிவுத்தன்மையோட வாழ்றதுக்கு எனக்கு காட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம். நிலையான ஆதரவு கருத்து தோழமையில நாம பாக்குறோம். பெர்மனன்ட் ஸ்பான்சர்ஸ் 12 படிகள் அடங்கிய மீட் டைம் செயல் திட்டத்தை இந்த ஃபெல்லோஷிப் தான் எனக்கு கொடுக்குது. நிலையான மனத்தெளிவோட வாழ்றதுக்கு எனக்கு வழிகாட்டுது. So AA fellowship has got long-term benefits. They always outweigh the destructive things of drinking. So இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. குடிக்கிற லயபிலிட்டிஸ் நிறைய, ஏஆல கிடைக்கிற அசெட்ஸ் அதெல்லாம் விட பயங்கர நிறைய. குடிக்கிறதால வர்றது எல்லாமே கற்பனையில வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான். வழியில இருந்து விடுபட்டுற மாதிரியான ஒரு தற்காலிக தோற்றம், போர்டம்ல இருந்து விடுபடுறது போல ஒரு தற்காலிகமான தோற்றம், கற்பனையான சிறிது நேர நம்பிக்கை, கற்பனையில எல்லாத்தையும் பண்றது. ஸோ இங்க ஃபெல்லோஷிப்ல என்ன நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா, சோபர், மனத்தெளிவுடன் நான் வாழ்வதற்கான ஒரு வழி. provides a path to recovery. குடிநோயின் உடல் அளவிலான, மனதளவிலான, ஆன்மீக அளவிலான பாதிப்புகள்ல இருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி. பியர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சக ஆதரவு அல்லது அன்பான ஆதரவு. ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் ஃபார் ஆக்ஷன், ஒரு ஆன்மீக செயல்திட்டம். லாங் டேர்ம் வெல்பீயிங், நிலைத்த தெளிவுத்தன்மையுடன் வாழ்வது. ஃப்ரீடம் ஃப்ரம் கம்பல்ஷன், அதாவது கம்பல்சிவ் பிஹேவியர், அப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர், OCB அப்படின்னு சொல்றாங்க, இந்த மனநிலை கோளாறு. இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறது.
இப்ப சொல்லு, do you believe now the liabilities of drinking outweigh the assets? ரெண்டுல எது பெருசா இருக்கிற மாதிரி இன்னைக்கு உனக்கு தோணுது? கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாரு அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கான மெடிடேஷன் கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் அ நியூ லைஃப் ஈச் டே. ஸ்டார்ட் அ நியூ லைஃப் ஈச் டே. இதுதான் இன்னைக்கு மெடிடேஷனுடைய முதல் வரி. ஒவ்வொரு நாள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புதிய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு புது உற்சாகத்தோட ஆரம்பி அப்படின்ற மெடிடேஷன். நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாழ்க்கையை என்ன சொல்றாரு? வாழ்க்கைங்கிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுப்பட்ட காலம்தான் வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை. அப்போ இவரு வாழ்க்கையை நீ இப்படி எடுத்துக்கோ. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் அ நியூ டே ஈச் டே. ஸ்டார்ட் அ நியூ லைஃப் ஈச் டே. இன்னைக்கு புதுசா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை பின்னமுறை சேர்த்துக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்றப்ப எனக்கு என்ன தோணுது? இன்னைக்கு ஒரு நாள் நல்லா வாழணும் அப்படின்றதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் தள்ளிட்டா போதுமே அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப தள்ளிட்டா போதுமேன்னா நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன். அப்ப குடிக்கிற காலத்துலயும் நான் அதே ஒன் டே அட் டைம் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எப்படி நெகட்டிவ் ஃப்ரேம், நெகட்டிவ் மைண்ட் செட் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நீ நல்லா வாழ்ந்தேன்னா நேற்று என்ற கனவு ஒரு ஆனந்தமான கனவாக தோணும். நாளை என்ற கற்பனை ஒரு உற்சாகமான கற்பனையாக இருக்கும். அப்போ நேற்று என்பது கனவு, நாளை என்பது ஜஸ்ட் விஷன், எதிர்நோக்கு. சோ நேற்று என்ற கனவு ஒரு ஆனந்தமயமாக கனவாக இருக்கணும்னா இன்னைக்கு நாளை நான் நல்லா வாழணும். டுடே வெல் லிவ்டு makes every yesterday a dream of happiness and every tomorrow as a vision of hope. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நான் நல்லா வாழ்றது பொறுத்துதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு மெடிடேஷன்ல சொல்றாங்க. அப்ப நெகட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல நான் வாழ்ந்தேன்னா இன்னைக்கு நல்லா வாழ்றத நான் சொதப்பிட்டேன்னா நேற்று என்பது கொடூரமான கனவாகவும் நாளை என்பது தாங்க முடியாத வலியாகவும் மாறி போயிடும். இன்னைக்கு குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த சிந்தனை யோசிக்கிறப்ப நீ யோசிச்சு பாரு. உனக்கு குடிச்சதால ஏற்பட்ட லயபிலிட்டிஸ் வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அசத்தை விட கம்மியா இருக்குது அப்படின்றப்ப இது பண்ணணும்னா வாழ்க்கை என்னடா இது, வாழ்நாள் முழுக்க நம்ம ஏவே வாழ்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் இல்லாம ஸ்டார்ட் a நியூ லைஃப் ஈச் டே, ஒன் டே ஒன் டே ஒன் டே. இந்த ஒரு நாள் வாழ்றதுதான் எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஒன் டே அட் a டைம், ஒன் டே அட் a டைம். சென்றது இனி மேலாது மூடரே, நீ சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். நேற்றுக்கு போனது முடிஞ்சு போச்சு, அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காது. சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு இன்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ். இன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய, பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். என்ன சொல்றாரு? தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வு, தீமையெல்லாம் பறந்து. என்ன வேலை? இன்னைக்கு சாப்பிடுறது, உணவு இருக்குது, நேரம் போகிறதுக்கு ஒரு வேலை இருக்கு, அது செய்யலாம். உடம்புல பெரிய வியாதி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சாப்பிடுறது சாப்பாடு இருக்கு, உடுத்திக்கிறது துணி இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு இன்னைக்கு. அப்போ நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா எதுவும் தப்பு பண்ணாம இருந்துட்டு போயேன். டுடே வெல் லிவ்ட் மேக்ஸ் எவ்ரி எஸ்டர்டே a dream of happiness. இன்னைக்கு நீ நல்லா வாழ்ந்தேன்னா நேற்றைக்கு என்ன நாசமா போன செயல்கள் செஞ்சிருந்தா கூட சரி, அது இன்னைக்கு இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துருச்சு அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துடும்.
சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர் சொல்றாங்க, நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் நல்ல வகையில சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவா என்ன உயிரோட வச்சிருக்கிறதுக்காக நன்றி, எனக்குள்ளார உயிராக இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்ல மட்டும் நீ கத்துக்கிட்டேன்னா, உனக்கு நேற்றுக்கு என்னவாக இருந்தாலும் சரிதான், என்னைய கையெடுத்து கும்பிடுற நிலைமைக்கு கொண்டு வந்த வகையில நேற்று நடந்து என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது நல்லதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயோ எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது போச்சு, இது போச்சு, எல்லாத்தையும் காலத்தை ஒரே பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு நீ சொல்றத ஒரு மாத்தி யோசியேன். என்னைய கையெடுத்து கும்பிடுற நிலைக்கு, இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலைக்கு, இறைவனை உணர்வதற்கான ஒரு சாதகத்தை செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்த வகையில பார்த்தா, நேற்றுக்கு நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான். அப்ப இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு நிலைக்கு நான் வந்துட்டதால நாளைக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அசெட்ஸ் வெர்சஸ் லயபிலிட்டிஸை திங்க் பண்ணி பாக்குறப்ப there is no liabilities at all அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்ல வர்றாரு. நேற்றுக்கு நடந்ததும் நல்லதுக்குதான். ஏன்னா இன்னைக்கு நீ கையெடுத்து கும்பிடுறல, இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்து உட்காந்துருக்கல, நாலு நல்ல வார்த்தையை கேட்கறல்ல. ஸோ ரிஃப்ளெக்ட் அண்ட் லேர்ன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. எப்ப இன்னைக்கு டுடே நேற்றுக்கு ஏதோ கலர்ஃபுல் இமேஜினேஷன் தெரியாம போய் பிடிச்சுட்டேன், அது தெரியாம போய் ஏதோ தப்ப பண்ணிவிட்டேன், அவர் சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா, தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம செஞ்சிருந்தாலும் சரி, அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. திருடாதே பாப்பா, திருடாதே பாப்பாவுக்கு பாடுற பாட்டு இல்ல, நமக்கு பாடுற பாட்டு. ஸோ ரிஃப்ளெக்ட் அண்ட் லேர்ன், செட் கிளியர் கோல்ஸ் டுடே. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் என்ன நான் செய்யணும் அப்படின்ற கோல்ஸை வந்து கிளியரா செட் பண்ணு. செட் கோல்ஸ், கிளியர் கோல்ஸ் டுடே. பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ், பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். அன்கான்சியஸா செயல்பட்டுக்கிட்டே இருக்காத, என்ன செய்யறோம் அப்படின்ற உணர்வோட செயல்பட கத்துக்கோ. பெரும்பாலும் நான் என்ன அறியாம நான் குடிக்க போனதுதான் நிறைய அன்கான்சியஸா வாண்டி நேர எங்க போய் நிக்கணும்னு பார்த்தா சாலை கடையில தான் போய் நிற்கும். அது அன்கான்சியஸ் நிகழ்வரியா நிலை, நிகழ்வரி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நிகழ்வரியும் நிலை, என்ன நடக்குது உள்ளார அப்படின்ற நிகழ்வரியும் நிலை, கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நிகழ்வரியா நிலை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்ன நடக்குது, நான் மட்டும் பைத்தியம் மாதிரி வித்தியாசம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்வரியா நிலை, பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நிகழ்வரி நிலையில வாழ கற்றுக்கோ. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள், ஸ்டார்ட் a new day each day. இன்னைக்கு ஒரு நாள், பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். டேக் ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ். கன்சிஸ்டன்டா செய்யும். எனக்கு நேற்றுக்கு எது துன்பத்தை கொடுத்ததோ அந்த செயலை நீ செய்யாத, நேற்றுக்கு எனக்கு ஓரளவுக்கு நிம்மதியை திருப்பி கொடுத்துச்சுதான் அந்த செயலை திருப்பி கரெக்டா செய். ஸ்டெப் அவுட் சைட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஒரு மணி போதையை போட்டு தூங்கிட்டே உட்கார்ந்து இருந்தா கம்ஃபர்டபுளா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டெப் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். வேலையை செய்யறப்ப கொஞ்ச நேரம், அதாவது அழகா சொல்லுவாங்க, எப்படி உடம்புடைய தசைகளுக்கு உடல் பயிற்சி தேவையோ, உடம்புடைய தசைகளுக்கு எக்ஸசைஸ் பண்ணா நடந்தா அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸ்வெட் வந்தா வெளியே வேர்வை வந்தா அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன். இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் சும்மா கம்ஃபர்டபுளாவே தூங்கிட்டே இருக்காத. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு இருந்தா துணியும் இருக்காது தம்பி, கட்டுற துணி கூட கிடைக்காம போயிடும். இது அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இது அடுத்தவன் சொன்னா கசக்கும், உனக்கே நீ அனுபவிச்சு பார்த்தனா சரிதான். சோம்பேறியா இருக்கிறது நல்லதா அல்லது கொஞ்சம் வேலை, அதாவது எப்படி வந்து உன்னுடைய தசைகளுக்கு ஒரு உடல் பயிற்சி தேவைப்படுதோ அதே மாதிரிதான் உன்னுடைய மனசுக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப தேவை. மனசு பலப்படுறதுக்கு அந்த எக்ஸசைஸ் தேவை. Step outside your comfort zone. Recognize your purpose. எதுக்காக இந்த பூமியில பிறந்தோம் அப்படின்ற பர்பஸ கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கோ.
நான் வெறுமனை தின்னு டாய்லெட்டை நிரப்புறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த பூமிக்கு வந்தேன். சாப்பிட்டு சாப்பிட்டு 110 கிலோ எடையாகி டாய்லெட்டை நிறைச்சு கடைசியில வெந்தது தின்ன வீட்டு வந்தா செத்தேன் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். இல்ல, என்னுடைய பர்பஸ் என் கடன் பணி செய்து கிடப்பது. எனக்கு இந்த குழு ஒரு பணியை கொடுத்திருக்குது. இந்த பணியை செய்யறதுதான் என்னுடைய நோக்கம், வாழ்றதுக்கான நோக்கம். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கோ. Surround yourself with support. உனக்கு தேவைப்படுற ஆதரவை ஒரு சுத்தி வச்சுக்கோ. இங்க இந்த இடத்துல இருக்கீங்க, என்னை ஆதரிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நாம ஒரு நல்ல காரியத்தை குழுவின் மனசாட்சியின் மூலமாக தீர்மானிச்சிருக்கோம், அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த செயலை ஆதரிக்கக்கூடிய மக்களை உன்னை சுத்தி வச்சுக்கோ. அப்ப நல்லது செஞ்சாதானே ஆதரிப்பாங்க. அவர் காமன் வெல்ஃபேர் ஷுட் கம் ஃபர்ஸ்ட். அதாவது பொது நலனை முக்கியப்படுத்தி முதன்மைப்படுத்தி செயல்பட்டப்போ உனக்கு ஆதரவு தானா கிடைச்சிட்டே இருக்கும். கல்டிவேட் செல்ஃப் கம்பேஷன் அப்படின்றார், செல்ஃப் லவ் அப்படின்றார். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இடத்துல சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல உன்னுடைய அயலானை நேசி அப்படின்றாரு. லவ் யுவர் நெய்பர் as you love yourself. Love your neighbor as you love yourself. So first of all, உனக்கு அன்பு அப்படின்ற உணர்வை நீ அடுத்தவங்களுக்கு காட்டணும். அப்படின்னா உன் மேல அந்த சுய அன்பு வரணும். எனக்கு உள்ளார கடவுள் இருக்கிற இந்த உடம்பு இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயம், இந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்த கூடாது, இந்த ஆலயத்தை டெய்லி குளிச்சு சுத்தமா புனிதமா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த செல்ஃப் கம்பேஷன் வந்தாதான் அந்த கம்பேஷனை பக்கத்துல உள்ளவங்களுக்கு காட்ட முடியும். சோ ஸ்டார்ட் a new life each day அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளார இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. ஸோ உடைய மைண்ட் செட் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகட்டும். எம்ப்ரேஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஒவ்வொரு நாளும் புதுசா ஆரம்பி. இன்னைக்கு என்ன செய்யணும்ன்ற கோலை செட் பண்ணு. இன்னைக்கு செய், ஒவ்வொரு நாளும் செய். ஃபோக்கஸ் ஆன் growth. நேற்றைய விட இன்னைக்கு முன்னேறி இருக்கணும். என்னுடைய டார்கெட் வேற யாருமே இல்லை, என்னுடைய நேற்றைய காலம் தான். இன்னைக்கு நேற்றைய விட கூட இருக்கணும். எனக்கு போட்டியாளர் வேற யாருமே கிடையாது, நான் தான் என்னுடைய போட்டியாளர். நேற்று வாழ்ந்ததை விட இன்னைக்கு சிறப்பா வாழணும். எந்த லைபிலிட்டியும் இப்ப இல்லை. இன்னைக்கு எந்த லைபிலிட்டி இல்லை, எல்லாமே அசெப்ட் தான். பி பேஷண்ட். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆழமாக எனக்கு சொல்லப்படுகிறது. ஆனா பாரத்துடனும் கவலையுடனும் என்று இருக்க வேணாம். ஆங்ஷியஸா இருக்காத. டோன்ட் பி பர்டன். என்ன பெரிய பொல்லாத கவலை வேண்டிகிறது. அதாவது உயிர் இன்னும் இருக்குல்ல, என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற என்ன வேணும்? உல்லாசமா இருப்பேன். உயிர் போதாதா? வேற என்ன வேணும்? உனக்காக வாழ ஆரம்பி. மனபாரத்தோட கவலையோட. அப்ப அழகா கேக்குறாரு ஆண்டவர். கடவுள் என்பவர் நல்லா வாழ்றவங்களை மன்னிக்கிறதுக்காகத்தான் கடவுள். அப்படின்னா அவர் என்னத்துக்கு? என்ன மாதிரி தப்பு செய்தவனை மன்னிக்கிறதுக்கு கடவுள் தேவைப்படுது. வெறும் நல்லா வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு அப்படின்னா அந்த கான்செப்ட் காடே தப்பாய் போயிருமே. மன்னிப்பு என்பது என்ன போல தவறு செய்தவனுக்கு தானே தேவை, தவறு செய்யாதவனுக்கு எதுக்கு மன்னிப்பு தேவை? இறைவன் மன்னிக்கிற தன்மையுடைய இறைவனாக இருந்தால் அந்த இறைவன் எனக்கு தானே தேவை. அன்பான இறைவன் எனக்கு தானே தேவை. நல்லா இறைவன் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவன் எதுக்கு? என்ன போல நாசமா பண்ணவனை மன்னிக்கிறதுதானே ஆண்டவன் தேவை. இன்னைக்கு என்னுடைய தவறுகள் ஆண்டவனால மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சுதானா குற்ற உணர்ச்சி என்கிட்ட இருக்காது. இன்னைக்கு என்னுடைய தவறுகள் இறைவனால மன்னிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா எனக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்காது. யார அதிகமா ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவர் தான் ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்யறார் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஈக்குவலா தான் அன்பு செய்யறாரு. ஆனா
ஆண்டவருடைய அன்பு யாருக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன மாதிரி ஒரு குடிக்காரனுக்கு தான், கேவலமா வாழ்ந்த மனுஷனுக்கு தான். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஒரு சின்ன இது கேக்குறாங்க. அவர் ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்ற நேரத்துல ஒருத்தன் ஒரு பெரிய லேண்ட்லார்டு, ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி. அந்த ஆள்கிட்ட ஒருத்தன் 10 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கான், ஒருத்தன் 1 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கான், ஒருத்தன் 1000 ரூபாய் கடன் பட்டிருக்கான். 1000 ரூபாய் கடன் பட்டவன் போய் அவர்கிட்ட போய் கேட்கறான், ஐயா ஐயா என்னால முடியல அப்படின்னா, சரி போயா வேலையை பார்த்துட்டு 1000 ரூபாய் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மன்னிச்சு விட்டுறாரு. 1 லட்ச ரூபாய் கடன் பட்டவனும் அதே மாதிரி போய் கேட்கறான், மன்னிச்சு விட்டாரு. 10 லட்ச ரூபாய் கடன் பட்டவன் கேட்கறான், சரி சரி போ ஏதோ தெரியாம பண்ணிட்டு விட்டுரு அப்படின்னு மன்னிச்சிட்டாரு. இப்ப இந்த 3 பேர்ல யாருக்கு அவர் ரொம்ப அதிகமாக கருணை காட்டியிருக்கிறாரு? அந்த லேண்ட்லார்ட், அந்த முதலாளி யாருக்கு அதிகமாக கடன் கேட்டிருக்காரு, கருணை காட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு எல்லாருக்கிட்டையும். நேச்சுரலா யாருக்கு 10 லட்ச ரூபாய் கடன் ரைட்டா பண்ணிருக்காரு அவனைத்தானே அதிகமா கருணை காட்டியிருக்காருன்னு அர்த்தம். அப்ப எவன் ஒருத்தன் இன்னை மாதிரி வீணா போன கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறானோ, ரொம்ப அதிகமான பாவங்கள் எவனுக்கு மன்னிக்கப்படுகிறதோ அவன் இறைவனால அதிகமாக அன்பு செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வர்றாங்கன்னா அப்படியே தலை சுத்துது. ஓ, என்னையத்தான் கடவுள் ரொம்ப அன்பு செய்தாரா? அப்ப கடவுள் என்னை ரொம்ப அன்பு செஞ்சிருக்காருன்னா நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நேற்றுக்கு பட்ட கடனை இன்னைக்கு படக்கூடாதுல்ல, ஊதாரித்தனமா இன்னைக்கு நான் இருக்கக்கூடாது இல்ல. ஏன்னா நான் இப்ப கடவுளுடைய அன்பு வந்துட்டேன், எல்லாருடைய என்னத்தான் ரொம்ப அன்பு செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத புரியுற நேரத்துல என்னுடைய பொறுப்புணர்ச்சி எவ்வளவு அதிகமாக ஆகும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு தெளிவா சொல்றாங்க. எஸ், இறைவன் மன்னிக்கிறதுக்காக தான் இருக்கிறாரு. ஆனா இறைவனுடைய மன்னிப்ப, இறைவனுடைய அன்பை உணர்ந்ததுக்கு அப்புறமா நான் என்ன செய்யணும்? அது இல்ல, நான் என்ன செஞ்சாலும் மன்னிப்பாரு, அதனால நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மனநிலையை விட்டு இறைவனுடைய அன்பு உணர்ந்ததுக்கு அப்புறமாக எப்படி நீ இறைவனால மன்னிக்கப்பட்டியோ அதே மாதிரி உனக்கு தவறு செய்தவர்களை நீ மன்னிக்க பழகிக்கோ அப்படிங்கிறது. ஒருத்தன் 10 லட்ச ரூபாய் கடன் ரைட்டா பண்ணிருக்காரு, இவன் இன்னொருத்தன் அவங்ககிட்ட 1000 ரூபாய் கடன் பட்டிருக்கான். அவன் தோல்ல போட்டு இழுத்துட்டு போய் அவன் 4 அடி அடிச்சானா கடவுளுடைய பார்வையில என்ன வரும்? மன்னிப்பதால் மன்னிக்கப்படுகின்றோம், மன்னிக்கப்படுவதால் மன்னிக்கின்றோம். இந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு பிரேயர் சொல்லியிருக்காங்க. I pray that my life may not be spoiled by worry and fear and selfishness. எப்ப பார்த்தாலும் என்ன, ஆண்டவா கடன் வாங்கி செலவு பண்றது, கடனை அடைக்கிறது, கடனை வாங்கி செலவு பண்றது, எப்ப ஊரிலையும் தன்னல் தோடையும் வந்துட்டு இது வாழ்க்கை வீணாக்கி விடுதானே. எதுக்கு நீ கடனை வாங்குற? தப்பு தப்பா செலவு பண்றதுக்காக தான் கடனை வாங்குற, வேண்டாம். I pray that my life may not be spoiled by worry, fear and selfishness. I pray that I may have a glad, thankful and humble heart. எனக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் செஞ்சிருக்கேன், நான் எவ்வளவு நல்லா இந்நேரத்துக்கு உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத என்னைய பிடிச்சி குளிப்பாட்டி எனக்கு ஒரு கௌரவமான இடத்த கொடுத்து என்ன வாழ வச்சு இவ்வளவு பண்ணிருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு நன்றி செலுத்துறது ஒண்ணு மட்டும்தான் என்னுடைய வேலை. நன்றி எப்படி செய்யறது? நல்ல ஒழுக்கத்தால, நல்ல செயல்களால காட்டு. நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொன்னாங்க. ரொம்ப அழகான சிந்தனை. இன்னைக்கு ஒழுக்கமாக பார்த்தோம்னா குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே, வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே கலர்ஃபுல் இமேஜினேஷன். நினைவிலே ஞானிகள் பாவனை, அந்த நேரத்தில் 1000 போதையில என்னத்தையாச்சும் வளர்ந்தது. இரவினில் ஞானம், விடிந்ததும் போகும் வேடிக்கை உலகம். இது ராத்திரி முழுக்க உட்கார்ந்து இந்த மாதிரி பயங்கரமா உட்கார்ந்து பெரிய இதை கேட்கறது,
அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து செல்போன் நோன்றது, மறுபடியும் காலையில எழும்பி அதே பழைய குருடி கதவு திரட்டி அப்படின்ற வாழ்க்கை இருந்தா எதுக்கே வாழ்க்கை இது? எதுக்கே வாழ்க்கை இது? அப்போ உன்னுடைய அந்த சுகபோகமான வாழ்க்கை இஸ் இட் an asset to you or is it liability? சுகபோகமான வாழ்க்கை உன்னுடைய அசட்டா லயபிலிட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தோழமை கொடுக்காத எந்த ஒண்ணு இந்த உலகத்துடைய சுகபோகமான வாழ்க்கை உனக்கு பிடிச்சது? தோழமை கொடுக்காத எந்த ஒண்ணு இந்த உலகத்துல சுகபோகமா தப்பு தப்பா இது வாழ்ற வாழ்க்கை உனக்கு பிடிச்சது? Do I believe the liabilities of drinking? அப்ப ட்ரிங்கிங் இடத்துல தப்பான செயல் செய்து வாழக்கூடிய வாழ்க்கைன்னு போட்டுங்க. Do they outweigh the assets of the life gives us? அப்ப என்ன செய்யறது? இன்னைக்கு ஒரு நாள் இதுதான். அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் அத வந்து இட் இஸ் a gift of God. அதனாலதான் இன்னைக்கு நாளை வந்து பிரசன்ட்னு சொல்றாங்க. பிரசன்ட்னா கிஃப்ட். ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்க கூட டுடே இஸ் a gift. இன்னைக்கு நல்ல வாழ ஆரம்பி, சிந்திச்சு பார்த்து வாழ்க்கைய வாழ, ரிஃப்ளெக்ட் அண்ட் லேர்ன். இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படு. நிகழ்வரியா நிலையில செயல்படாத, நிகழ்வரி நிலையில செயல்படு. கான்சியஸா செயல்படு. Take small consistent actions. Take small consistent actions. Step outside your comfort zone. எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளாரே இருக்கணும்னு நினைக்காது. நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசணும், எப்பவுமே என்னைய பாராட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காத. ஸ்டெப் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ரெகக்னைஸ் யுவர் ப்ரோக்ரஸ். நேற்றைக்கு விட நீ கொஞ்சமே வளர்ந்துருக்கணும்னு யோசிச்சு பாரு. Surround yourself with people who support your good deeds. Don't surround yourself with people தப்பான படம் போடுறதுக்கோ தப்பான செயல் செய்யறதுக்கோ உன்னை கூட்டிட்டு போறவங்கள நண்பர்களாக வச்சுக்காங்க. அழகா சொல்லுவாங்க, tell your friend, I'll tell you who you are. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன். கெட்டல் செய்யற நண்பனை சுத்தி வச்சுட்டு இருந்தா அதான் நம்ம இதுல சொல்லுவாங்க, குடிக்கிற நண்பர்களோட சேராத, குடிக்கிற இடத்துக்கு போகாத அப்படிம்பாங்க. தப்பு செய்யற நண்பர்களோட சேராது. தாய்லாந்து கூட்டிட்டு போறன்ற நண்பரோட சேராத, கோவா கூட்டிட்டு போறன்ற நண்பரோட சேராத. எவன் ஒருத்தவங்க கூட உட்கார்ந்து இந்த மாதிரி உடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல்களை பத்தி சிந்திக்கக்கூடிய நண்பர்களோட சேரு. Cultivate self-compassion. Embrace fresh start. புதுசா ஆரம்பி. இன்னைக்கு புதுசாக பிறந்தோம் அப்படின்ற எண்ணத்தோட எப்பவுமே focus on growth. எப்பவுமே நல்லது நடக்கும் அப்படின்னு பொறுமையாக இரு. Don't be burdened. Don't be anxious. மன பாரத்தோட கவலையோட இருக்காது. அதெல்லாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எப்பவுமே நினைச்சுக்கோ, கடவுள் என்பவர் என்ன மன்னிக்கிறதுக்கு தான் கடவுள் இருக்காரு. நான் செஞ்சு தப்பு மன்னிக்கிறதுக்கு தான் கடவுள் இருக்காரு. அப்போ தப்பு செய்யறதுன்னா, அதாவது அழகா ஒருத்தர் சொல்லுவாரு, தப்பு செய், ஆனா ஒரே தப்பு திரும்ப திரும்ப செய்யாத, புதுசா கண்டுபிடிச்சு செய் அப்படின்றாரு. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவர் இந்த புளோரசன் பல்பை கண்டுபிடிக்கிற நேரத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தாராம். எந்த பிலமெண்ட் போட்டா சரியா சூட் ஆகும் அப்படின்னு போட்டுட்டே இருந்தாராம். அதையே உட்காந்து 6 மாசமா செஞ்சுட்டே இருக்காரு. அவன் பக்கத்துல இருக்கிறவங்க ஏயா போட்டுட்டு, அதான் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குதுல, போட்டுன்னு ஃபியூஸ் போயிட்டே இருக்கு, திரும்ப அதையே செஞ்சுட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டா அவரு ஒரு அழகான பதில் சொன்னாராம். ஒரு தடவை யூஸ் பண்ண ஃபிலமெண்ட் நான் 2வது தடவை போட மாட்டேன். அது பாத்தியா நீ? ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒரு மெட்டீரியல் செஞ்சுட்டே இருக்கேன், புதுசா ஒரு தப்பு செஞ்சு பார்த்துட்டே இருக்கேன். அப்ப நான் செய்யறது பெர்ஃபெக்ட் ஆகுற வரைக்கும் அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சோ நான் செய்யற தவறு என்ன அறியாம செய்யற நேரத்துல அது கடவுளால் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்னுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில முயற்சி பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சோ தவறுகள் பண்றதை மன்னிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இருக்காரு. நல்லவனு தான் கடவுள்னா அந்த கடவுள் நாசமா போட்டோம், எல்லாருக்கும் தான் ஒரு கடவுள். ரொம்ப அழகான வார்த்தைகள் எனக்கு சொல்லியிருக்காங்க. I pray that my life may not be spoiled by worry, fear and selfishness. I pray that I may be glad and thankful for the gift of today அப்படின்ற கருத்தோட சொல்லியிருக்காங்க. மிக அழகான ஆழமான சிந்தனை. ஸோ இந்த சிந்தனைய
படிக்கிற பெண் மனதை கடத்துகின்ற சிந்தனைகளை உங்க கூட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இன்றைய நாட்பொழுது நண்பர்களுக்கு இனிமையான நாளாக அமைய இறைவனை நான் பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வழியா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.